ஹலோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட், அதாவது நாம இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. இன்னைக்கு நான் அட்வான்ஸ் மீன்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தான்ல வந்து பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த பேட்டர்ன் கான்செப்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. அதனால நம்ம வந்து ஃபார் லூப் எல்லாம் நிறைய அடிக்கடி போட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ரன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணி அதுல எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே கோட் எழுதி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் தனியா ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணி அதுல எப்படி நம்ம வந்து பைத்தானை வந்து எனேபிள் பண்ணி ஒர்க் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய விதம் இருக்கு, நிறைய வேஸ் இருக்கு. பைத்தான்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ரன் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு. நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கூட எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்க டவுன்லோட் பண்றதா இருந்தா அதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டம்ல வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம காமிச்சிருப்போம். அதாவது நம்ம வந்து இனிஷியல் வீடியோஸ்ல நம்ம காமிச்சிருப்போம் பைத்தான் வந்து எந்த வெப்சைட்ல போய் இன்ஸ்டால் பண்றது, அது எப்படி நம்ம உங்க சிஸ்டம்ல கொண்டுட்டு வருது அப்படின்ற சினாரிஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பேசிக்கான அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது ஃப்ரீ தான், அதுக்கு நீங்க வந்து பே பண்ணணுன்ற மாதிரியான அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றத பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்க என்ன போகணும், எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ என்ன வெப்சைட்னு கேட்டாங்கன்னா, கோட் டாட் விஷுவல் ஸ்டூடியோ டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டா போயிட்டு பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்தலாம் எப்படி நம்ம வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்றேன் கேட்டா, என்னோட ப்ரௌசருக்குள்ள போய்க்கிறேன். என்னோட ப்ரௌசர்ல வந்துட்டு நான் அந்த வெப்சைட்டோட நேம் அடிக்கிறேன். கோட் டாட் விஷுவல் ஸ்டூடியோ டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு இங்கே வந்து காமிச்சு வச்சுப்பாங்க. டவுன்லோட் ஃபார் வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி டவுன்லோட் ஆகுனா நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் லிங்க் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இங்கே இருக்கு இதோ ஸ்டார்ட் டவுன்லோடுன்றதை கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு என்ன கேட்டீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட விண்டோஸில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னோட ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட்ஸ்ன்ற ஃபோல்டரில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. நான் இதை டபுள் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னா, இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இது மாதிரி காட்டுது. நம்ம வந்து இதை ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டால், ஸ்ட்ரைட்டாக எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்து ஆட் ஆயிருக்கான்றதை மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டேரெக்டாக கொடுத்துடலாம். இன்ஸ்டால் கொடுப்போம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இன்ஸ்டால் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அது இன்ஸ்டால் ஆகிற வரையும். உங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறதெல்லாம் நான் இப்போ கொடுத்துருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைல்ல போயிட்டு இங்க வந்து ஓப்பன் ஃபோல்டர் இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நீங்க எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு போகணும். ஸ்கிரிப்ட் இந்த சென்ஸ் நம்ம ஃபைலை வந்து எங்க சேவ் பண்ண போறோமோ அந்த ஃபோல்டருக்கு போகணும். நான் ஆல்ரெடி பைத்தான் ஒர்க்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ள தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே. இதை கொடுத்துட்டு நான் செலக்ட்னு கொடுத்துட்றேன். இதை கொடுத்து செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் நேம் இங்கே வந்துடும். அதை கிளிக் பண்ணா நான் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கணும் அந்த ஃபைல் எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பைத்தான் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தது. இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோல்டருக்கும் நம்ம வந்து இங்கே உள்ள வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ள இப்போ நம்ம இந்த விஎஸ் கோடுக்குள்ள இப்போ நம்ம இந்த விஎஸ் கோடு உள்ள என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாதான் இந்த விஎஸ் கோட்ல இருக்கக்கூடிய பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா ரன் ஆகாது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, இப்போ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத காட்ட போறேன். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இங்க இருக்கு பாருங்க எக்ஸ்டென்ஷன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போயிட்டு உங்களுக்கு என்ன டைப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க.
ஸோ டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பைத்தான் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இன்ஸ்டால்னு வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அன்இன்ஸ்டால்னு வருது. ஸோ இங்கே இன்ஸ்டால்னு வரும், அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது உங்களோட பைத்தான் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அப்படின்றத பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்துடும். இதுல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, பைத்தான் செலக்ட் இன்டர்பிரட்டர் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி உங்களோட பைத்தான் என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடும் நாம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதாவது விஎஸ் கோட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அது உள்ள பைத்தான் சாஃப்ட்வேரும் எக்ஸ்டென்ஷனும் இது ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. அது உள்ள நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இது 3 நம்மளோட வெர்ஷன் 3.13 சம்திங் பார்த்தீங்களா, அந்த வெர்ஷனே நான் வந்து இந்த விஎஸ் கோட் கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே இப்போ இந்த விஎஸ் கோட் கிட்ட வந்துருச்சு. இப்போ இந்த விஎஸ் கோட்ல நான் எந்த ஸ்கிரிப்ட் எழுதினாலும் இது மூலியமாவே நம்மளால என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா ஈஸியா ரன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ப்ரீவியஸா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பேட்ல ரன் இது ஸ்கிரிப்டை எழுதிட்டு அந்த நோட் பேட் எடுத்துட்டு வந்து இங்க வந்து பைத்தான் கொடுத்து நம்ம ரன் பண்ணுவோம். ஆனா இப்போ நம்ம வந்து விஎஸ் கோட்ல அந்த மாதிரி கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் கோட் எழுதுறோம், ரன் பட்டன் கிளிக் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அதான் நம்ம வந்து செக் பண்ண போறோம். இப்போ என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு கோட் நம்ம வந்து ரன் பண்ண போறோம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு கோட் நம்ம இங்க வச்சிருப்போம், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா எழுதி வச்சிருந்த கோட் இருக்கான்னு பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம வந்து எழுதி வச்சிருந்த கோடு, இந்த கோட்ல போயிட்டு நான் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ ரன் பண்றதா நீங்க என்ன பண்ணி கேட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க ஒரு ப்ளே பட்டன். ஸோ இங்க இருக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷம், இதோ இருக்கு பாருங்க ஒரு ப்ளே பட்டன் இருக்குங்களா, இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த டெர்மினல்ல போய் நீங்க ரன் பண்ணலாம். நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இது உள்ள என்ன கோட் இருக்கோ அந்த கோடை ரன் பண்ணி நமக்கு இங்க காமிச்சிடும். சரிங்களா. ஸோ அப்படி இது உங்களுக்கு கிளிக் பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் ஏற்கனவே இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை என்ன பண்ணுங்கன்னா இந்த டெர்மினல் கிளிக் பண்ணுங்க. டெர்மினல் கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் போங்க. நியூ டெர்மினல் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து உங்களோட ஃபோல்டரோட லொகேஷன், அதாவது பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த லொகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம வந்து மேனுவலா அதுல எப்படி பண்ணுவோம், பைத்தான் அதுக்கப்புறம் சாம்பிள் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிஎம் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலயும் நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். ஸோ தனியாக ரன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு ரன் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா பைத்தான்ல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை வந்து டைரக்டா ரன் பண்ணி இங்கேயே நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவில் விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த விஎஸ் கோடில் எப்படி வந்து நம்ம பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த விஎஸ் கோடில் எப்படி நம்மளோட வெர்ஷன் வந்து இன்டர்பிரட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் பேசிக்காக எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பேட்டர்ன் பற்றின டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பைத்தானில் வந்து பேட்டர்ன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நெஸ்டட் ஃபார் லூப் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நிறைய சினாரியோஸ் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. சரிங்களா. சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.